அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்குல்ல, நீங்க அதைத்தானே விரண்டு ஓடுறீங்க. அது உங்களை பிடிக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபைன்னஹு முலாக்கீக்கும், முலாகாத் செய்யும். அது மௌத் இருக்குல்லையா, மரணம் இருக்குல்லையா, அந்த மௌத் உங்களை சந்திக்கும், கட்டி அணைக்கும், ஹேண்ட் ஷேக் பண்ணும். போலாமா, நேரமாகி விட்டது, போலாமா, வா கிளம்பு போலாம், டைம் ஆயிடுச்சு. மௌத் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இபாதத்துகளில் அலட்சிய போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாக்கு போக்குகளை, சமாதானங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளுங்கள். எதுவரைக்கும் உங்கள் மூச்சு, உங்கள் உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய அது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிக் கொள்ளுங்கள்? தனக்குத்தானே சமாதானத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓலை இருக்கு பாருங்க, மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கு பாருங்க, மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு பாருங்க, சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், இந்த மௌத்துக்கு முன்னாடி, இந்த மரணத்துக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதாரம் பயனளிக்காது, உங்களுடைய சொத்துக்கள் பயனளிக்காது, உங்களுடைய மனைவி பயனளிக்க மாட்டார்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் பயனளிக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் யாரும் உங்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொல்கிறான். அப்ப அந்த மரணம் நம்மை சந்திப்பதற்கு முன்னால் எப்போ சந்திக்கும், எங்க சந்திக்கும், எந்த நேரத்தில் சந்திக்கும், எந்த நிமிடத்தில் சந்திக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மறைத்து வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் கவனம் கூர்ந்து கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? எனக்கு முன்னால் நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னால், எனக்கு முன்னால் 10 நபர்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். 10 நபர்கள் மரணித்த பிறகு 11வது நபராக நான் மரணிக்கலாம். ஒரு நபருக்கு பிறகு, இந்த உலகத்தில் ஒரு நபர் மரணித்து விட்டார், அதற்கு பிறகு நான் மரணிக்கலாம். 100 பேர் மரணித்த பிறகு நான் மரணிக்கலாம். 1,00,000 நபர்கள் மரணித்த பிறகு என்னுடைய பெயர் இருக்கலாம். அப்ப எப்ப வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த சூழலில் வேண்டுமானாலும் மரணம் நம்மை தழுவக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னது போல நம்ம வாழ வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல வாழ வேண்டாமா? இதை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு பயன் தராது. அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், மௌத் இருக்கு இல்லையா, சந்தேகம் கொள்ளாதீங்க, சந்தேகம் கொள்ளாதீங்க. இந்த விஷயத்துல என்னை நீங்கள் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றாங்க, இந்த மௌத்துடைய சம்பவத்தில், மரணத்துடைய இந்த செய்தியில, மரணத்துடைய விஷயத்தில் நீங்கள் எல்லோருமே சேர்த்து என்னை வெற்றி அடைய முடியாது. சந்தேகம் கொள்றீங்களா? சந்தேகமா இருக்கா? நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, இந்த விஷயத்தில் என்னிடத்தில் ஜெயிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அழுத்தம் திருத்தமாக பேசுகிறான். நிச்சயமாக என்னிடத்துல இந்த விஷயத்தில் விளையாடாதீங்க, என்னிடத்துல நீங்க தோற்க மாட்டீங்க, நான் உங்களிடத்துல தோற்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லோருமே
மரணத்தை நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த மனித குலத்திலேயே அவன் காபிராக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அவன் மஜூசியாக இருந்தாலும் சரி, அவன் நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒத்த கருத்துல நிக்கிறான்னு சொன்னா அது மரணத்துல மாத்திரம்தான். ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரே ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த கருத்து? மரணம் இருக்குப்பா. அவ யாரா